சீமான் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் 2 ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறார். பத்திரிகையாளர் கேட்ட எடக்கு கேள்விக்கும் முடக்கா எப்படி முடக்கு எடக்கா என்னென்ன பேசினா கூட அது எல்லாரும் சந்திக்கிறாரு இல்லையா? நீ இப்படியே பயந்துட்டு இருந்தனா இது வெளியும் மீடியாவை நீ சந்திக்கவே இல்லைன்னு சொன்னால் நீ என்னத்தை பிடுங்க போகிற தமிழக அரசியலில் இறங்கி எனக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோவாக இருந்தால் சம்பாதிச்சா அதுதான் விளம்பரம் உனக்கு. இன்னைக்கு இறங்குறேன்னா உன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுதான், வேற ஒன்றையும் முதலீடு இல்லை. இந்த செய்தியாளருக்கு கூட செருப்பால் அடிக்கிறீங்க. ஏன் அவன் செய்தியை போகிறீங்க, ஏன் பூஸ்ட் பண்ணுறீங்கன்ற கண்டுக்காமல் விடுங்க. அவங்கள தேடி வராம பாருங்க. செய்தியே போடக்கூடாது. நீ இந்த சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக, விவசாயிகளுக்காக எந்த ஒரு மயிரை கூட பிடிங்கி போட்டதில்லை. தேசியத்தில் ஆளக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் கூட சந்திக்கிறாரு இல்லையா? அப்போ நீ சந்திக்க மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கிறா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், செய்தியே போடாதீங்க. ஒரு வரி செய்தி கூட போடாதீங்க விஜயை பற்றி. அவங்க நினைக்கிறாங்களா அப்படி எம்ஜிஆர் வந்த மாதிரி நாளைக்கு நம்மளும் வந்துடலாங்கிற எப்படி வர முடியும்? இது பில்டப் வராருன்னா அப்படி ஹூ ஹா. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்ப பாரம்பரியம் மிக்க ராகுல் கிட்ட கற்றுங்க. அதில் நீ ராகுல் காந்தி ஒப்பிடும்போது நீ எல்லாம் மசூருக்கு கூட சமமான ஆள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து போராட்டம் அறிவித்து அதில் பங்கெடுக்க போகிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயம் அந்த பரந்தூர் விமான நிலைய நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது மேல்மா சிப்காடு விஷயமா இருக்கட்டும், வேங்கை மலத்தை, அதாவது குடிநீரில் மலத்தை கலந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய கொடூரமாக நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். இதுக்கு திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இதுவரையும் பெரிய அளவுக்கு அவங்க இந்த விஷயத்தை எதிர்க்க கூட இல்லை. ஒரு அறிக்கை கூட பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் விவசாயிகள் 1.5 வருஷமாக தன்னிச்சையாக போராடிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக பக்கத்து மாவட்ட விவசாயிகள் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசு தொடர்ந்து ஒரு விதமான அரசு பயங்கரவாதத்தை ஏவிட்டு வராங்க. பக்கத்து மாவட்டத்தினுடைய விவசாயிகள் கூட கலந்துக்கூடாதான். நீங்களே போராடுறீங்களே, நீங்களே போராட்டி நீங்களே சாகுங்க. இது எந்த விதமான ஒரு போராட்டம் என்பது ஒரு இடத்துல அறிவிக்கிறாங்கன்னா அந்த கருத்துக்கு ஒத்த கருத்து உள்ள நபர்கள் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாமே வருவாங்க. இல்லை, அது வழக்கமாக செய்கிறது. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு மாதிரி எல்லாம் கூடுறது தேவையில்லாத பிரச்சனை. அது எப்படிங்க? அது உரிமைக்கான போராட்டங்க. விவசாயிகள் அவங்க போராடுறாங்கன்னா இப்போ நான் போய் உட்காந்துக்கலாம், நீங்கள் போய் உட்காரலாங்க. புரியுதுங்களா? இதேமாரி தான் கடந்த காலங்களில் பல போராட்டங்கள், ஏன் திமுக எத்தனை போராட்டங்கள் முன்னெடுக்கல, அந்த போராட்டங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் போய் கலந்துட்டு உட்காந்தாங்க இல்லையா? எல்லாருமே உட்காந்தாங்க இல்லையா? அப்போல்லாம் அந்த அரசு கூட அப்படி அடக்குமுறையை ஏவலையே. இது தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் போனாங்களா இல்லையாங்க? போராட்டத்துக்கு போனாங்களா இல்லையா? எத்தனை நாள் நடந்தது போராட்டம்? 1 நாள் 2 நாளா? மாசக்கணக்கில் நடந்தது இல்லை? எல்லா மாவட்டத்திலிருந்து, ஏன் மாவட்டங்கள் தாண்டி மற்ற மாநிலத்தவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ இதே அதிமுக கலந்துக்கிச்சா இல்லையா? இன்னைக்கு மட்டும் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு யாரும் கலந்துக்கூடாது, மேல்மா சிப்காடு விஷயத்தில் யாரும் கலந்துக்கூடாது, அந்த மக்களே போராட்டம்னு நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்கன்னா இது ஒரு விதமான ஒரு கொடூரம் தானுங்க. இல்லை, பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? திரு விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு, அதுக்கான வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்த தூர்வார் விஜய் அங்கே அதாவது விஜயுடைய டோட்டல் கேரக்டரே எனக்கு பிடிக்காது. நான் எதிர்த்து தான் பேசிட்டு வருவேன், உங்களுக்கு தெரியும். எல்லாமே எப்பவுமே எனக்கு பிடிக்கல, அவனுடைய அரசியலே எனக்கு பிடிக்கல வைங்க. இப்போ ஏதோ அங்கே பரந்தூர் விமான நிலைய அந்த விரிவாக்கப்படுறது விவசாயிகளுக்கு ஆதரவு போராட்ட களத்துக்கு போகிறான்னு சொல்லும்போது ஒரு விதமான சந்தோஷம் இருந்தது, ஆதரிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவன் பண்ணுற பில்டப் பார்த்தா இவன் போகாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன் சார்? இப்போ என்ன சொன்னேன், இவர் போகிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் கூட தான் எல்லாரும் அமைப்புள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஏன்னா காவல்துறைக்கு தகவல் சொல்லாமல் நம்ம போய் அங்கே எதுனா சட்ட
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே நம்ம காவல்துறைக்கு சொல்லிடுவோம். சொல்லும்போது காவல்துறை வந்து நம்ம அங்கே போகிறது விரும்பலைன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே நம்மளை தடுத்து நம்மளை கைது பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் காவல்துறை அனுமதிப்பாங்க. இதுதான் காவல்துறை, இதுதான் விதி. இவரது என்னடான்னு சொன்னா முதல்ல ஏடிஜி போய் பார்த்தாங்க, அப்புறமா அந்த மாவட்ட இவரை போய் பார்த்தாங்க, ஒரு ஹைப்பை உண்டு பண்ணிட்டு மீடியாவில் வந்து சொல்றாங்க. அதுவும் மீடியாவில் வந்து புஷி ஆனந்த் வந்து போறாரு வரப்போறாரு, ஏதோ வருது 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 வருதுன்ற மாதிரி போறேன் நீ போடா கிளம்பி. இதுக்கு எதுக்கு நீ காவல்துறைக்கு அனுமதி கேட்குறியா? அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நீங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா ஒரு போராட்டம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காங்க போது அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அனுமதி கொடுப்பாங்களா காவல்துறை? எங்க சார் கொடுப்பாங்க அனுமதி? நீதிமன்றமே கொடுக்காது அனுமதி, கொடுக்க மாட்டாங்க. அதே மீறி இவங்க உட்காருவாங்க, ஓகே. அதே மீறி அந்த மக்களுக்கு ஆதரவு நம்ம போகணும். அதுதான் அரசியல். அதான் தலைவரும் கூட தான் அழகு. அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மக்களுடைய அழுகுறலை, மக்களுடைய வேதனைகளை, மக்களுடைய அந்த மனக்குமுறலை உள்ளபூர்வமாக உள்வாங்கிட்டு அந்த கருத்தியலை நீ பொதுவெளியில் சோசியல் மீடியாவில் நீ பேசணும்னா, ஊடகத்தில் பேசணும் போது அது சர்வதேச அளவுக்கு போகும். அப்போது அந்த திட்டங்களை கைவிடுறதுக்கு அரசு ஏதாவது, ஏன்னா அரசு ஓட்டு பொறிக்க அரசுகள் தானே எல்லாமே, ஓட்டு நமக்கு வராதுன்னு சொன்னால் எதனா நடவடிக்கை. அப்போ அது சம்மந்தமாக என்ன ஆகும்? அரசுகள் என்ன பண்ணுவோம், முன் வந்து அந்த திட்டத்தை கைவிடுறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பொலிட்டிக்கல், இதுதான் ஒரு புரோட்டோக்கால். அதை விட்டுட்டு இவர் ஏதோ போறாரா, அவர் வர இடம் எங்கே, என்ன ஹெலிகாப்டர்ல போறாரு, இல்லை விமானத்தில் போய் குதிக்க போறாரா? இடம் பாதுகாக்கிறது தான், இடம் பார்க்கறது தான், அந்த இடம் புல்டோசர் வச்சு சரிப்படுத்து தான். நீ என்ன அங்கே போய் குடியிருக்க போறியா? நீ இருக்கும் போது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அதுக்குள்ள காவல்துறை உன்னை கைது பண்ணுறேன்னுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? உடனே நீங்கள் கிளம்பிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. புரியுதுங்களா? வேற எதுவும் நடக்க போகிறது இல்லை. இல்லை நீங்கள் அந்த போராட்டத்தில் பல நாள் அவங்க கூட உட்கார போறீங்களா? அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தவர், அதனால சார் சினிமா இல்லை சார். சினிமாவில் நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் எங்கே போய் இறங்கும், ஃப்ளைட் எங்கே வந்து இறங்கணும், இறங்கி எப்படி போய் உட்காரணும், எப்படி மேக்கப் போடணும், எப்படி வெள்ளை முடிக்கு கருப்பு டை அடிக்கணும், சொட்டையாக இருக்கிற முகத்தில் வந்து லப்பத்தை எப்படி பூசி ரோஸ் பவுடர் எப்படி அடிக்கணும், அதெல்லாம் சினிமா. இது நிஜம். இது நிஜத்தில் ஒரு தொடர்ந்து பசி பட்டினியோடு தங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவு நீங்கள் போய் களத்தில் இறங்க போகிறீங்க. நீங்கள் ஆப்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட, நீங்கள் எந்த புத்தகத்தையும் இதை பற்றி படிக்கலைன்னா கூட, இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்ப பாரம்பரியம் மிக்க ராகுல் கிட்ட கற்றுங்க. நண்பர் மண்ணும் சகதியும் இருந்தால் கூட தொடைக்காமல் போய் அந்த மக்களை கட்டி பிடிக்குது, கை கொடுக்குறது. பல விமர்சனங்கள் காங்கிரஸ் மீது இருந்தாலும் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 பிரதமருடைய மடியில் வளர்ந்தவர் இருக்கா இல்லைங்களா? 3 பிரதமருடைய மடியில் வளர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு சர்வசாதாரண மக்களாக எல்லா போராட்டத்துக்கும் போறாரா இல்லையா? இப்போ இவர் அதில் பண்ணல. நீ அதில் வந்து நீ ராகுல் காந்தி ஒப்பிடும்போது நீ எல்லாம் மசூருக்கு கூட சமமான ஆள். நீ ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்? இப்போ அதெல்லாம் பண்ணணுமா நான் கேட்குறேன். அதான் சொல்கிறேன், ஏன்ற இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணணுமா? இல்லை அவர் ஒரு ஹீரோவாக இருந்தவர், ஹீரோவாக இருந்தால் நீ ஹீரோவாக இருந்தால் சம்பாதிச்சா அதுதான் விளம்பரம் உனக்கு. இன்னைக்கு இறங்குறேன்னா உன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுதான், வேற ஒன்றையும் முதலீடு இல்லை. நீ இந்த சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக, விவசாயிகளுக்காக எந்த ஒரு மயிரை கூட பிடிக்க போட்டதில்லை. சரி, ஓப்பனாக சொல்லு. பல விஷயங்களுக்கு வந்து அவர் இறந்ததற்கெல்லாம் நிதி கொடுத்துருக்கிறாரு, வீட்டிலேயே சென்று கொடுக்குறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியல. இல்லை இப்படி தான் வந்து அங்கே நெல்லையில் வந்து வெள்ள நிவாரணம் பையா கொடுத்தாரு. உடனே தலைப்பு செய்தியாக போகிறான்ல, தூத்துக்குடி அந்த வெள்ள நிவாரணத்துக்கு. நான் கேட்குறேன், அங்கங்கே இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து, பள்ளி மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இது போல் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நிவாரணப் பொருள் எடுத்து வீடு வீடாக போய் கொடுத்தானுங்க. அதெல்லாம் எந்த ஊடகமும் போடல. ஒரு கூத்தாடி 10 பையை வச்சு 2 பழம் 4 இது வச்சு அரிசி கொடுக்குறான்னு சொன்னால் எல்லா ஊடகங்களும் தலைப்பு செய்யுது. நான் சொல்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காலேஜ், பள்ளிகள், தனியார் நிறுவனங்கள், அப்புறம் வந்து சமூக அமைப்புகள், முஸ்லீம் கிறிஸ்துவ இது போன்ற சமூக அமைப்புகள் எக்கச்சக்கமான நிவாரணங்களை அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கே போய் கொடுத்தாங்க. தண்ணியிலையும் நீந்திக்கிட்டு போய், தண்ணியை கடந்து போய். இல்லை நீங்கள் கூத்தாடின்னு மென்ஷன் பண்ணீங்க, அதற்கு கூட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. கூத்தாடிங்கிற வார்த்தையை முறியடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்லாம் பேசி ட்விட்டர். கூத்தாடி முறியடிச்சா
அது என்னத்துக்காக குத்தி காட்டுறேன்னா, எம்ஜிஆர் ஒரு காலத்துல திமுககாரன் இப்படி தான் கூத்தாடின்னு சொன்னாங்க. அந்த கூத்தாடியே வந்து ஆண்டுட்டு போயிட்டாரு. நான் ஆள முடியாதான்றது தான் இப்ப அந்த அறிக்கை. இப்ப சமீபத்தில குடுத்த இந்த அறிக்கை தானே. ம், ம், இந்த ம், எம்ஜிஆர் ம். பிறந்த நாளுக்கு குடுத்த அறிக்கை குடுத்தது தானே. தான். அதான் சொல்றேன். எம்ஜிஆர நீங்க கூத்தாடின்னு தானே கவலைப்படுறீங்க. அவர் ஆண்டாருன்னு. எம்ஜிஆர் ஆண்டதுக்கும், நீ ஆள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் வந்து ஒரு திமுகன்ற ஒரு கட்சியில் பல ஆண்டுகள் இருந்து, அந்த அரசியல முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு வெளிய வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் முதல்வர் ஆனாரு. நீ டைரக்ட்டா கோடம்பாக்கத்துல ரிட்டயர்ட் ஆன உடனே கோட்டையில வந்து உட்காரணும்னு நினைக்கிற ஆளு. உனக்கு எம்ஜிஆருக்கு எப்படி வித்தியாசம்? சமமாகும். சொல்லுங்க. ம். எப்படி சார் சமமாகும்? எம்ஜிஆருக்கும் உனக்கும் எப்படி சமமா ஆக முடியும்? முடியாது. லாஜிக்கே ஏத்துக்க அவங்க முடியாது. நினைக்கிறாங்களா அப்படி? வேற? எம்ஜிஆர் வந்த மாதிரி நாளைக்கு நம்மளும் வந்துடலாங்கிற எப்படி ஒரு வர இல்ல முடியும்? கேக்குறேன். இது பில்டப். பில்டப் வராருன்னா அப்படியே ஹூ ஹா ஹூ ஹா ஹூ ஹா. அந்த ம், படத்துல ஒண்ணு இந்த மலைவாழ் மக்கள் கத்திட்டு போவாங்கல்ல, ஹூ ம், ஹா ஹூ ஹா ஹூ ஹா. அந்த சவுண்டு பார்த்துட்டு ஒரு கூட்டம். என்ன ஏது? இப்ப இப்படிதானே அந்த விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு போட்டாங்க. ம். மாநாடு போடுறாரு, விளம்பரம் பண்றாரு, கொடி நட்டாரு, பேனர் வச்சாரு, ஏன்டா மற்ற கட்சிகள்லாம் மாநாடு போடலையா? பேனர் வைக்கலையா? கொடி நடலையா? சொல்லுங்க சார். ஆனா கூட்டம் மத்த மாநாட விட அதிகமா தானே வந்துச்சு. ஏங்க ஒரு கூத்தாடிய பார்க்க நீங்க அந்த இடத்துல விஜய் இல்ல. நயன்தாராவ கூட்டு போங்க. இதோட பன்மடங்கு கூட்டம் அதிகமாயிருக்கும். திரிஷாவ கூட்டு போங்க. இதோட அதிகமான கூட்டம் வந்துரும். இல்ல ஒரு மக்கள் பிரச்சனைக்காண்டி களத்துக்கு வராதான் நம்ம வரவேற்க தானே சார் செய்யணும். நீங்க இதுக்கு வரீங்க. இதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ணாதீங்கன்றாங்க. ம், நீங்க உண்மையிலே நான் வரவேற்கிறேன். நீங்க போங்க நேரா பர்மிஷன் ம், குடுக்க மாட்டாங்க. நீங்க போவீங்க. கைது ம், பண்ணுவாங்க. மீடியாவ பாருங்க. மீடியாவ பார்த்து இந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த விவசாயிகளுடைய வேதனை, அழுகுறலை, அவங்களுடைய அந்த ஆதங்கத்த சோசியல் மீடியால நீங்க பேசுங்க. மீடியால பேசுங்க. அது சர்வதேச அளவு போகட்டும். அரசியல்வாதிகளுக்கும், அரசுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலா இருக்கட்டும். உடனே ம், அதை ம், தடுத்து நிறுத்தத்துக்கு உண்டான வழிகள பிறக்கட்டும். அதை விட்டுட்டு நீ நடிக்கிறதுக்கு அங்க இடமா அது? ம். மேடை போடுறதுக்கு இப்ப உண்டான அங்க இடமா அது? போறதே நடிக்கிறதுக்கு தான் போறாங்கிற இப்ப மாதிரி மேடை நீங்க சொல்றீங்க. போடுறதுக்கு உண்டான இடமா அது? ஓகே. நீ அங்க போயிட்டு பிரஸ்ஸ சந்திச்சா வேலை ம், முடியுதுங்க. ம், ம், அரசியல்வாதிகள்லாம் பயப்படுவாங்க. ம், ஆட்சியாளர் ம், பயப்படுவாங்க. அப்ப ம். அந்த திட்டத்தை கைவிடுறதுக்கு உண்டான வழிகள் இருக்கும். அப்ப அந்த மக்களுக்கு அந்த ஏதோ ஹைப்ப தான் அப்ப உண்டு பண்ணது தான் இந்த வேலைகள். அந்த இடத்த தூர்வார பண்றது, புசியானந்த போய் களத்த போய் பார்க்கறது. இதெல்லாம் வந்து ஒரு போராட்டத்த களத்துக்கு ஒரு நல்ல செயலான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா என்னங்க நீங்க நீங்க போறதே என்னங்க? கரடுமுரடான இடத்துக்கு போறீங்க. அந்த அந்த மக்களுக்கு இடத்துல ஆதரவா அப்படிதானே நின்னு போராடணும். அங்க போயி அந்த மக்களோட உங்கள 1 ஹவர் உட்கார விட முடியறதில்லன்னு வைங்க உங்கள. ம், ம். நீங்க இந்த பில்டப் பண்ணீங்கன்னா, இல்ல அதான் மக்கள் வந்து விவசாய நிலங்கள்ல ஆக் ஆ ஆக்குபைட் பண்ண போறாங்க. விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அந்த கரடுமுரடான அந்த இடத்துலயே நின்னு போராடுறோம்னா, அப்படிப்பட்ட இடத்துல நின்னு தானே நம்ம நீதி கேட்கணும். அந்த இடத்துல போய் தூர்வார பண்ணிட்டு, சுத்தம் செஞ்சுட்டு, அதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு, அத ஒரு நாள் முன்னுக்கூட்டியே நியூஸ்ல போட்டுட்டு, அத போய் ஆள் பார்க்கறது அப்படிங்கிறத நீங்க விமர்சிக்கிறீங்க. இப்போ நீ வந்து அந்த மக்கள் போராடுறாங்களா? அந்த மக்கள்கிட்ட போய் உட்காந்து, அந்த மக்கள்கிட்ட கோரிக்கை கேட்க போறீங்களா? இல்ல ம். அந்த மக்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்த நிறுவி, அந்த இடத்துல நீங்க ஒரு மாநாடு நடத்த போறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ம். அங்க ஏற்கனவே போராட்ட ம். களத்துல இருக்காங்க மக்கள். ம். அந்த மக்களோட மக்களா நின்னு போராடுறது தான் சிறது. ம். அத விட்டு அந்த மக்கள் அங்க உட்காந்துருக்குன்னா, அது எதற்கு நான் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தவரு. ரசிகர்கள் கூட்டமே அதிகமா வந்துரும். நாங்க அதனால அந்த நான் ஏற்பாடு என்ன எல்லாம் சொல்றேன், வானத்துல குதிச்ச தேவதூதரா? ஏன்டா எம்ஜிஆரோடடா நீ எல்லாம்? நான் கேட்கிறேன். எம்ஜிஆர் போனதே இல்லையா? இது போன்ற பிரச்சனைக்கு போனதே இல்லையா? விஜயகாந்த் போனதே இல்லையா? அவங்களும் கூத்தாடிகள் தானே, நடிகர்கள் தானே. மக்களோட மக்களாவே சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சாங்களா இல்லையா? ம். நீ ஏன் பயப்படுற சந்திக்கிறதுக்கு மக்கள? ம். ஏன் பயப்படணும் நீ? நீ எப்பவுமே 100, 500 பவுன்சர் வச்சுட்டு தான் சுத்துற. ம். அங்கேயே பவுன்சர் வச்சு தான் சீன் போட போற. ம். உன்னை நம்புற ரசிகர்களை வச்சு சீன் போட போறதில்ல. உன்னை நம்பி கட்சிக்காரனை நம்பி நீ சீன் போட போறதில்ல. பவுன்சர் பாதுகாப்போட தான் போற நீ. இதுக்கே இந்த பில்டப்பு? நீ அங்கே போகிறன்னும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷம். ஏன்னா அங்கே வந்து ம். போகிறது ஏன்னா இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளே மௌனம் சைலண்ட் மூடில் இருக்காங்க. காங்கிரஸ் சைலண்ட் மூடில் இருக்குது. ம். டெல்லியில் விவசாயிகள் போடுறோன்னா திமுக ஆதரிக்குது. இங்கே விவசாயிகள் போடுறோன்னா திமுக எதிர்க்குது. என்னையா நியாயம் இது? அப்போ இதுக்கு வந்து நீ ஒரு மாஸ் ஹீரோ. ஏதாவது சினிமாவில் தான் ஆயிடுச்சு. நாய் கூட நடிச்சுன்னா நாய் மீது சினிமா முகம் இருக்கு இல்லையா? அந்த நாய் இந்த நாயின்னு அந்த மாதிரி ஒரு இருக்குது. சரி நீ போய் ஒரு மீடியாவை பார்க்குற, சந்திக்கிற, இந்த மக்களுடைய நான் போனேன், மக்கள்கிட்ட பேசினேன், அந்த மக்கள் இந்த குரலை சொன்னாங்க அப்படின்னு உன் வாயில் வெளியே சொன்னேன். ஏன்னா இங்கே அப்படி ஒரு சூழல் உருவாயிருக்கு இல்லையா? கார்ப்பரேட் உலகத்தில் யார்
என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, எவன் சொல்கிறான்றது தான் முக்கியமாயிடுச்சு. அதையும் எந்த இடத்துல இருந்து மக்கள்கிட்ட வாங்கி அதை நம்ம வெளிப்படுத்த அப்போ அந்த அந்த மக்கள் அந்த உழைக்கக்கூடிய அந்த உரிமைக்காக தொடர்ந்து பல ஆண்டுகளை பசி பட்டினியோட போராடக்கூடிய அந்த மக்களுடைய கருத்துக்களை நீ வாங்கி நீ வாயில நீ மீடியாவில் சொன்னாதான் அது ஒரு தீர்வு. இதுதான். இதுக்கே இவ்வளோ பில்டப்பு, புல்டோசர் எதுக்கு? நீனா அங்கே போய் கொடுத்தல் நடத்த போறியா? இல்லை, அந்த இடம் ஒரு முள் எதுவுமா இருக்கிறதுனால க்ளீன் தூர்வார செஞ்சு அதை நீட்டாக நீ என்ன அங்கே போய் குடியிருக்க போறியான்னு கேட்குறாங்க. சொல்லுங்க சார், குடியிருக்க போறாரா விஜய்? இல்லை, வழக்கமாக எல்லா கட்சி இதுவும் செய்கிறது தானே இதெல்லாம். அந்த மாதிரி கூட்டம் அதிகம் எந்த கட்சியும் அப்படி செய்யாது. ஒன்றும் போக மாட்டாங்க. போனாங்கன்னா அந்த மக்கள் போராடுறாங்கன்னா அந்த மக்கள் பக்கத்தில் போய் உட்காந்து போராடுவாங்க. சீமான் அவர்கள் கூட நம்ம பார்த்துருப்போம். இதே பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்ன பண்ணாங்க மக்கள். அங்கே அதுதான் அரசு. அதை ஏன் விரும்புறது இல்லை? இப்போ புதுசாக வரக்கூடிய தலைவர்கள் திரு விஜய் அவர்களே எடுத்துக்கிட்டாலும் அந்த மக்களோட மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மாதிரி போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை ஏன் அவங்க செய்யணும் செய்யலாம், பட் ஆனால் அதை ஏன் விரும்புறது இல்லை? இந்த மாதிரி ஹைப்பையே கொண்டு போகிற காரணம் பில்டப். நான்லாம் மாஸ் ஹீரோ, மாஸ் லீடர். நான்லாம் சாதாரணமாக களத்துக்கு வர மாட்டேன். சரி, இப்போ வர மாட்டேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக மாட்டியா? அப்பவுமே எப்படி போகிறாங்கன்னு பார்க்கணும்ல. அப்பவுமே எப்படி போகிறாங்கன்னு பார்க்கணும்ல. தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனால் எவன் உனக்கு ஓட்டு போடுவான்? இல்லை வீட்டில் பேசிட்டு அந்த வீடியோ வெளியிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன்னா பல்வேறு விமர்சனத்துக்கு ஆளாவாங்களே. அந்த நேரமும் இதே மாதிரி காலையில் வந்துட்டு போகிறது. 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட்டால் கூட 234 இடத்துக்கு நீ போய் தானே சார் ஆகணும். போக மாட்டாருன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? போகலைன்னு சொன்னால் உனக்கு ஓட்டு எவன் போடுவான்? ஓகே. இல்லை சோசியல் மீடியா இன்றைக்கி இருக்குது, அந்த சோசியல் மீடியா மூலமாக ஓட்டு போட வச்சிருவேன்னு சொன்னால் இது. அப்போ இப்போது நீ போகலன்னு சொன்னால் அப்போ நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீ எப்படி மக்களை சந்தித்து மக்களுடைய வேதனைகளை மக்களுடைய இதுவை எப்படி உள்வாங்குவோம்? ஏன்னா தலைவர்கள் அவர்களது நினைவு நாளுக்கு கூட வீட்லேயே வச்சு மாலை போடுறது, ஃபோட்டோவுக்கு, இதெல்லாம் எங்கே போனாலும் இன்றைக்கி சிலை இருக்குது, மாவட்டம் தவிர இருக்குது. அதனால தான் நீங்கள் இப்படி இல்லை அப்படி ஒரு பில்டப் உருவாக்கிறாப்புல. நான் போனேன்னா ஒன்றுமே இல்லை, மீடியாவுக்கு பயப்படுறாப்புல. நீ மீடியாவுக்கு பயப்படுறேன்னா நீ ஏன் அரசியலுக்கு வர? போ, மீடியாக்கிட்ட பேசு. மீடியா பல கேள்விகள் கேட்பாங்க. உங்களை மாரி இளைஞர்கள் நெறியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மீடியா செய்தியாளர்கள். பல கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு. அந்த பதில் தெரியலன்னா கூட அங்கேருந்து நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்கலாம். செயலில் காமிச்ச இல்லை ஒரு மீடியா ஒரு இப்போ செய்தியாளர் இதுவே நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பல விஷயங்கள் கற்றுக்கலாம். எனக்கு முடக்கான கேள்விகள், எதிரான கேள்விகள் எல்லாம் வரும். அதுலேருந்து நீ அரசியல் பழக முடியும். நீ இப்படியே பயந்துட்டு இருந்தனா இது வரையும் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, கொடி அறிமுகப்படுத்தும் போதும் சரி, மாநாடு நடத்தும் சரி, அதன் பிறகு இது வரையும் மீடியாவை நீ சந்திக்கவே இல்லைன்னு சொன்னால் நீ என்னத்தை பிடுங்க போகிற தமிழக அரசியலில் இறங்கி? எனக்கு ஒன்றுமே புரியல. சீமான் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக லெஃப்டில் 2 ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறார் இல்லையா? 2 சந்திக்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்ட எடக்கு முடக்கு எடக்கா என்னென்ன பேசினா கூட அது எல்லாரும் சந்திக்கிறாரு இல்லையா? தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய தேசியத்தில் ஆளக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் கூட சந்திக்கிறாரு இல்லையா? அப்போ நீ சந்திக்க மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கிறா? இது ஆளுநரை போய் சந்திச்சதுல கூட இந்த நிகழ்ச்சி வந்துச்சு. சந்திக்கல. ஓகே. இப்போ நாளைக்கு போராட்ட காலத்துலையும் இப்போ இதே மாதிரி தானே இருக்கும். நீங்கள் மேடையில் ஏறி பேசிட்டு போகிறதுக்கும் ப்ரெஸ் மீட்னா அங்கே போட தானே செய்வாங்க. அப்போ அங்கேயும் இதுதான் நடக்கும். இந்த செய்தியாளருக்கு கூட செருப்பாக அடிக்கணுங்க. ஏன் அவன் செய்தியை போகிறீங்க, ஏன் பூஸ்ட் பண்ணுறீங்கன்ற கண்டுக்காமல் விடுங்க. அவங்கள தேடி வராம பாருங்க. செய்தியே போடக்கூடாது சார். இந்த மாதிரி நம்ம விமர்சிக்கிறதெல்லாம் ஒரு வரக்கூடிய ஒரு அரசு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், செய்தியே போடாதீங்க. ஒரு வரி செய்தி கூட போடாதீங்க விஜயை பற்றி. ஆட்டோமேட்டிக் இறங்கி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறான் பாருங்க. இப்போ என்னாச்சுன்னா நம்ம எப்படி பண்ணாலும் நம்ம அப்போ தான் பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் சப்புன்னு ஆகிடும். கொடுக்காம இருந்தால் தான் பூஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள்டா கவர்னர் மாளிகைக்கு போய் உங்களுக்கு நாய் மாதிரி தேவடா மாதிரி கற்றுட்டு இருக்கீங்க. கண்டுக்காது. அவன் கவர்னரை சந்திக்கிட்டோம், இல்லை கவர்னர் நாயை சந்திச்சுட்டு வரட்டும். நீங்கள் அதை தலைப்பு செய்தி ஆக்குறீங்க. அவன் இறங்கி உங்களுக்கு அப்படியே ஒரு டாட்டா, ஏதோ ரோடை பார்த்து ஒரு டாட்டா சொல்லிட்டு போனாரான். இதை விட செய்தி என்ன? நீங்கள் ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, ஒரு பில்டப் பண்ணுறீங்க அவனை? ஆக
அது வந்து பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்காக இருக்கட்டும், அல்லது மேல்மா சிப்காட் விஷயமா இருக்கட்டும், அல்லது வேங்கை வயல் விஷயமா இருக்கட்டும், விஜய் போகிறது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இப்படி பில்டப் பண்ணி இப்படியெல்லாம் சீன் போடுறது அதுக்கு போகாமல் இருந்துடும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.